வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சரி மேட்டருக்கு வருவோம். மகளிர் உரிமை தொகை வழக்கமாக மாதம் 1000 ரூபா போடுவார் நம்ம முதல்வர் ஐயா. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா 5000 ரூபா அள்ளி தெரிஞ்சிருக்காப்புல. திருத்தது இல்லாமல் காலையிலேயே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து எல்லாருக்கும் 13ஆம் தேதி அக்கௌண்ட்டில் 5000 ரூபா கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு சிக்ஸர். குடிக்கிறதோ இல்லை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இது. இது வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டது முதல்வர் ஐயா சொல்றாங்க. அடுத்த 2 மாதங்கள்ல தேர்தல் வர போற காரணத்தினால நலத்திட்டங்கள் எதையும் பண்ண விட மாட்டாங்க. அப்ப என்னால அந்த 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால அட்வான்ஸா மார்ச் மாசத்துக்கும் ஏப்ரல் மாசத்துக்கும் சேர்த்து இப்பயே 3000 ரூபாயை கொடுத்துட்டு 2000 ரூபாய் கோடைக்கால தொகையா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. வந்து மகளிர் மேல இருக்க அக்கறையில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு முதல்வர் ஐயா சொன்னாருமே கூட அதை வாங்கி கொண்ட மகளிர்களுக்கே தெரியும் இது அக்கறையில் கொடுக்கப்பட்டது கிடையாது, தேர்தல் ஸ்டண்ட்டு அப்படின்ட்டு. எதிர்கட்சிகள் இதை பலமாக விமர்சனம் செய்கிறாங்க. நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படி இதை பண்ணாரு? பல விஷயங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் இப்படி நிதி திடீர்னு வந்தது? கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கொடுக்கப்பட்டது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற விமர்சனம் இருக்குது. தேர்தலுக்காக செய்யக்கூடிய அப்பட்டமான தேர்தல் ஸ்டண்ட் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் 15ஆம் தேதி போடக்கூடிய மகளிர் உரிமை தொகையை 13ஆம் தேதியே நான் சேலத்தில் போய் பேசுறதுக்கு முன்னாடியே போடுறாங்கன்னா என்ன காரணம்? என் மேலே இருக்க பயந்தான்ட்டு இந்த 5000 ரூபாய் காசை வாங்கிக்கோங்க, சந்தோஷமா, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அதை அக்ளைம் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ பேர் அக்ளைம் பண்ணாலும் சரி, இவ்வளோ பேர் இது பண்ணாலும் சரி, இந்த நிகழ்வுன்றது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவரும் அரசியல் கட்சியும் என்ன செய்யும்? அவங்க கிட்ட இருக்க அதிகாரத்தை வச்சு அதுக்கான சாம்பிள் தான் இது. இதை நம்மளுமே வந்து இது கண்டிப்பாக அக்கறையில் கொடுக்கப்பட்ட பணமாக பார்க்கல, இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணமாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தானே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஷார்ட்டான டைமில் லாட் ஆஃப் நியூஸ் பார்க்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மீட் இன் another ஆக்கப்பூர்வமான வீடியோ.